கார்ட்டூன்ஸில் நிறையா மூவிஸில் நம்ம அதிகமாக தூரமாக இருந்து எதாவது ஒன்று பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா அதிகமாக யூஸ் பண்ணுறது பைனாகுலர் தான். நம்ம வரச்சென்னை படத்தில் கூட தனுஷ் வந்து பைனாகுலர் வச்சு யூஸ் பண்ணார். சரி சரி இப்போ இதில் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, அது எப்படி அது தூரமாக இருக்கிறது வந்து கிட்ட காமிக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்குமே ஒரு கொஷின் சொல்லலாம். அது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது அதில் வந்து 3 லென்ஸ் இருக்கும். ஆப்ஜெக்டிவ் லென்ஸ், ப்ரிசம், ஐபீஸ். இந்த 3 என்னென்னா, ஐபீஸ்னால் நம்ம கண்ணுக்கு பக்கத்தில் இருந்து பார்க்குறோம்ல, அந்த லென்ஸ் பேர் தான் ஐபீஸ்னுவாங்க. ஆப்ஜெக்ட்னா இந்த ஆப்ஜெக்டை ஃபஸ்ட்டு எந்த லென்ஸ் பார்க்குதோ அந்த லென்ஸை வந்து ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த ப்ரிசம், இந்த ப்ரிசம் என்ன பண்ணால் அது மேலே லைட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா அது வந்து ஒரு கிளாஸ் பிளேட் மெட்டீரியல் தான். அது மேலே லைட் ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா அதை வந்து மேல் நோக்கி வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி விடும். இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு அந்த ஆப்ஜெக்ட் லென்ஸ் ஒரு ஆப்ஜெக்டை பார்க்கும்போது அந்த இமேஜை வந்து டவுன்வர்ட் ஷேப்பில் ஆக்கி கொடுக்கும். அது வந்து ப்ரிசமை ரிஃப்ளெக்ட் பண்ணி ஐபீஸுக்கு அப்வர்ட் ஷேப்பில் மாற்றி கொடுக்கும். அது வந்து ரொம்ப பெருசாக தெரியும். பைனாகுலரில் ஒரு சர்க்குலர் ரிங் ஷேப்பில் ஒன்று கொடுத்துருவாங்க. அதை அட்ஜஸ்ட் பண்ண நம்ம வந்து வியூ பிக்